ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் உங்கள் ஜோக்கர் சுந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு. ஸோ மார்க்கெட் வந்து நேற்றுக்கு இந்த இடத்துல முடிஞ்சது 24,154. நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் நியூட்ரலாக வந்துன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி, இது சப்போர்ட்னால ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டார்கெட் இதை வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு கீழே இந்த டே வைஸ் நம்ம சப்போர்ட் விஷயம் கீழே மார்க்கெட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு டார்கெட் இது வச்சுக்கலான்னு இருந்தோம். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே வந்து வித் செல்லிங் ப்ரெஷர். பட் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மேலே பார்க்கும்போது சப்போர்ட்டு, கீழே பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும், பை சைடு தான் வெயிட் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட் கீழே உடஞ்சிருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்லேயும் மார்க்கெட் எடுக்கல. ஸோ இதில் சஸ்டெயின் ஆகி மேலே போகும்னு நினச்சோம். அதில் அடுத்த 5-6 நிமிஷம் உடச்சிச்சு, நமக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸில் யார் ஸ்ட்ராங்கு, செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ தைரியமாக நம்ம எடுக்கலாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. அக்ரெசிவாக ட்ரேடராக இருந்தால் தைரியமாக இங்கே எடுத்து இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்தால் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். பட் நாம் வந்து தைரியமாக இந்த இடத்துல எடுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த 5 மினிட்ஸ் வந்து மார்க்கெட்டுங்கிறது 2400. இப்போ 2400 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இப்போ மார்க் பண்ணிட்டோம், மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. புட் ஆப்ஷனில் பாருங்கள், மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா 170 எடுத்திங்கன்னா, ஈவன் 185 எடுத்தீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கலாம். மார்க்கெட் மேலே போயிடுச்சு. மினிமம் ஃபஸ்ட்டு லெவலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலே உங்களுக்கு வந்து 247 தான். ஸோ எங்கே 188லேருந்து 240 60 பாயிண்ட் சாலிடாக வந்து இந்த ரெட்டு பார்த்துட்டு நீங்கள் பயந்துட்டு வெளில வந்தால் கூட ஒரு 40 பாயிண்ட் கன்ஃபார்மாக ஆகும். எனக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக் ட்ரேட் கிடச்சிது. எப்போது தான் கிடைக்கும் இந்த மாதிரி, வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கலாம். ஒரு சைடு ஒரு வாட்டி கால் சைட் கிடைக்கும், ஒரு வாட்டி செல் சைட் கிடைக்கும். பட் டெய்லி இந்த மாதிரி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தோமா சாலிடாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரேடை மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி அமைஞ்சு திரும்பி நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகினர்ஸ் இந்த மாதிரி இந்த வந்து திரும்பி இங்கே கேண்டில் க்ளோஸ் வச்ச அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பெட்டர். அப்படி இல்லை, எனக்கு ஃபுல்லாக ரேலியை கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் சிங்கிளோ இங்கே வைக்கணும். மார்க்கெட் இது உடச்சி இங்கே வரும்போது இங்கே வைக்கணும், மார்க்கெட் இங்கே வரும்போது இங்கே வைக்கணும். அப்படியே ட்ரேடிங் பண்ணி போகணும். இல்லை இந்த இடத்துல நான் 2 லாட் போட்டுட்டேன், என்கிட்ட ஃபண்ட் கெப்பாசிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா 2 லாட் போட்டுட்டு ஒரு லாட்டை இந்த இடத்துல புக் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை அப்படியே விட்டுடலாம். காஸ்ட் வச்சா கூட மார்க்கெட் கன்ஃபார்மாக போகணும் போது நம்ம பொதுவாக ட்ரெயினிங் ஸ்டாப் எடுத்து நம்ம டார்கெட் அடிச்சோன்னே வெளியே வந்துடலாம். கரெக்டாக பாருங்கள், நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கே நம்ம சொன்னோம், பார்க்கும்போது டேவிஸில் பார்க்கும்போது என்ன சொன்னோம், மார்க்கெட் இங்கே இருந்தது முதல்ல இதை உடைக்கக்கூடாது. 24 உடச்சின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இதுக்கு வரணும். இதோட லோ என்ன 23,856. இதை உடைக்கக்கூடாது. உடச்சின்னா மார்க்கெட் இங்கே போயிடுன்னு சொன்னோம். மார்க்கெட் இதை கரெக்டாக இதோட லோ வந்து 23,856. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லெவல்ஸை டச் பண்ணி மார்க்கெட் வந்து எபோவ் க்ளோஸ் ஆகிருக்கு. அது வரையும் ஹாப்பி. ஈவன் டோ செல்லிங்காக இருந்தாலும் கீழ் லெவலில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. சப்போஸ் இந்த லோவை கட் பண்ணி மார்க்கெட் 23,856 மார்க்கெட் கீழே கட் பண்ணி உடஞ்சிதுன்னா, மண்டேவும் டவுனாக இருந்ததுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிடும். பை காட் கிரேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே உடையில. அதான் இப்போ மண்டே மார்க்கெட் மேலே போயிடணும். 99.99% மேலே பொறுத்தா வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக. அன்லஸ் ஃபண்டமெண்டலாக ஏதாவது நெகட்டிவாக வந்தால் தான் மார்க்கெட் உடையும். இதை உடைக்கக்கூடாது, கண்டிப்பாக இதை உடைக்கக்கூடாது. 23,772 உடைச்சி க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், மொத்தமாக கீழே போயிடும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்டில் இருக்குது. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறது, மண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா சீஸ்ஃபயர் அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா மார்க்கெட் திருப்பி மேலே போய் இது வரையும் அப்படியே போயிட்டு. ஸோ இப்போ முக்கியமான கட்டத்தில் இருக்க மார்க்கெட் எப்படி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து மார்க்கெட் இதை உடைக்காமல் கீழே வந்துருந்ததுன்னா டவுன். ஆனால் இதை உடைச்சி மார்க்கெட் கிடக்கிடன்னு மேலே போச்சு. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து வரும்போது நம்ம என்ன நினச்சோம், இங்கேருந்து திரும்ப நினச்சோம், அப்புறம் இங்கே திரும்ப நினச்சோம், அப்புறம் அப்படியே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே திரும்ப நினைக்கிறோம், அட்லீஸ்ட் இங்கேயே திரும்பும். இது தாண்டி கீழே வந்துன்னா
மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ இப்போ நம்ம வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருக்கும். லெவல்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு 1 ஹவர் லெவல் ஒண்டி தான் நம்ம போடுறோம். 1 ஹவர் டே வைஸ் அதை ஒண்டி போட்டால் போதும். எவரி ஸ்விங் அதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ராடேல பார்த்துக்கலாமே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இனி அடுத்த ட்ரேடு. ஐ திங்க் எல்லாரும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்படி, நாளைக்கு லீவு, மண்டே அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் ஒரு ரவுண்ட் என்னன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இனி நிஃப்டி விழுந்த அளவு பேங்க் நிஃப்டி வேணும். நிஃப்டி எவ்வளோ விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1.14%. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இன்னைக்கு ஐடி செக்டர் ஒண்டி தான் பெரிய டவுன், 5% டவுன். அதனால நிஃப்டி விழுந்திருக்கு. சப்போஸ் பேங்கிங் செக்டாரும் விழுந்ததுன்னா நிஃப்டி கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் 2% விழுந்திருக்கும். பேங்கிங் செக்டர் ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் நிஃப்டி இந்த அளவு பேங்க் நிஃப்டி வேலை 0.38 வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்ததுன்னா நிஃப்டி கண்டிப்பாக 2% டவுன் ஆகிருக்கும். ஸோ அது வரையும் ஓகே. அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே வந்துருச்சு. இந்தியா விக்ஸ் 6% இன்க்ரீஸ். க்ரூட் ஆயில் திருப்பி ஆஸ் யூஷுவல் 95 ரூபாய் போய் நிற்குது. 97 போய் இப்போ 95 நிற்குது. இப்போ சத்திக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸில் போயிட்டு இருக்கு. அது வரையும் ஹாப்பி. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இல்லை. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே அப்படின்றத பார்ப்போம். ஸோ மண்டே எப்படி ட்ரேட் எடுக்க முடியும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா 23,900 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு 10 லட்சம் கேப்லாம் பெரிய ஸ்ட்ராங் இல்லை. ஸோ ஃபர்தராக கிராஷ் ஆச்சுன்னா மார்க்கெட் 23,500 போகிறதுக்கு இருக்குது. நம்ம சொன்ன அந்த லெவல்ஸை தாண்டி கீழே வந்துன்னா ஹையர் சைடு பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. மேக்ஸிமம் வந்து 24,200 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து மண்டே வந்து நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றது பார்ப்போம். மண்டே வந்து இந்த 23,845 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகும். மேலே வரலன்னா சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு அப்சைடில் இது வரையும் டேரக்ட் போகலாம். இல்லை கேப் அப் ஆச்சுன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா சூப்பர், நம்ம பாசிட்டிவ் சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ மண்டே மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.